திரை மின்னல்கள் 70கள் 80களில் வெளிவந்து அதிகம் பேசப்படாத திரைப்படங்கள் பற்றியும் அவற்றின் இசை மற்றும் பாடல்கள் பற்றியுமான ஓர் சுவாரஸ்யமான ஆலோசனை. திரை மின்னல்கள். நேர்களுக்கு அன்பு வணக்கம். தொன்ம நகரத்தின் தேவகானம். திரைப்படங்கள் அடைந்த தோல்வி காரணமாக பரவலாக அறியப்படாமல் போன நல்ல பாடல்கள் பல உண்டு. குறிப்பாக பெயர் தெரியாத படங்களின் பாடல்களாக நினைவில் பதிவாகிவிட்ட இளையராஜாவின் அற்புதமான பாடல்கள் ஏராளம். இதுபோன்ற பாடல்களை கேட்கும்போது யாரும் அறியாத இரகசிய வனத்தை கண்டடையும் மனக்கிளர்ச்சி நம்முள் ஏற்படும். நூலகத்தில் பலர் கண்ணிலும் படாத அலமாரியில் வாசகர்களுக்காக காத்திருக்கும் புத்தகங்களை போன்றவை இப்பாடல்கள். இன்று மெய்நிகர் புதையலைப் போல ஏராளமான விஷயங்களை கொண்டிருக்கும் இணையத்தில் இதுபோன்ற பாடல்களை பார்க்க கேட்க கிடைக்கின்றன. காலத்தின் நிறம் ஏறிய பழைய புகைப்பட ஆல்பங்களை புரட்டி பார்க்கும் அனுபவத்தை தரும் பாடல்கள் இவை. அந்த வரிசையில் இடம்பெறும் பாடல் இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல். இது இடம்பெற்ற திரைப்படம் இது எப்படி இருக்கு. இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். குமுதம் இதழில் எழுத்தாளர் சுஜாதா எழுதிய அனிதா இளம் மனைவி எனும் தொடர்கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 1978ஆம் ஆண்டில் வெளிவந்தது. ஆர் பட்டாபிராமன் என்பவர் இயக்கிய இப்படத்தில் நாயகி பாத்திரத்தில் ஸ்ரீதேவி நடித்திருந்தார். கமல், ரஜினி போன்ற நடிகர்களின் வருகைக்கு பிறகு சந்தை மதிப்பை இழக்கத் தொடங்கிய நடிகர்களில் ஒருவரான ஜெய்சங்கர் தான் இப்படத்தின் நாயகன். சுஜாதாவின் கதைகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட எந்த படமும் அவர் மனதுக்கு திருப்தி தராதது. இதை அவரே பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் திரைக்கதை வசனம் எழுதிய படங்கள் இதில் அடங்காது. அந்த வரிசையில் யாருடைய நினைவிலும் நிற்காத படமாக வந்து சென்ற இந்த படத்தில் இளையராஜாவின் இசையில் உருவான இந்த பாடல் மட்டும் தனித்த அழகுடன் இப்பொழுதும் வெளிரும். இப்படி தொடங்கும் எஸ் ஜானகியின் ஹம்மிங்கை தொடர்ந்து வானில் இருந்து இறங்கி வரும் வயலின் இசையை தந்திருப்பார் இளையராஜா. புராதன நகருக்கு வெளியே சாலையை பார்த்தபடி நிற்கும் மரங்களின் இலைகளை அசைக்கும் காற்றாக ஒலிக்கும் இசை அது. அந்த இசையின் முடிவில் பாடலின் பல்லவியை தொடங்குவார் எஸ் ஜானகி. குரலாலேயே இயற்கையை அளக்க முயல்கின்றாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அவரது குரல் வானில் மிதந்து மெல்ல இறங்கி வரும். புல்லாங்குழல் வயலின் கலவையாக சில வினாடிகள் ஒலிக்கும் நிரவல் இசையை தொடர்ந்து அனுபலவியை தொடங்குவார் கே. ஜேசுதாஸ். பார்வை ஜாடை சொல்ல இளம் பாவை நாணம் கொள்ள என்று தொடங்கி எங்கும் நிறைந்த இயற்கையின் சுகம் தரும் பல்லவியுடன் இணைந்து கொள்வார். பெண் குரல்களை குயில் குரல்கள் போல் ஹம்மிங் செய்ய வைக்கும் பாணியை இளையராஜா புகுத்திய பாடல்களில் இப்பாடல் முதன்மையானது என்று சொல்லலாம். குயில் போலவே ஒலிக்கும் புல்லாங்குழல் இசையை தொடர்ந்து அந்த ஜாலத்தை இளையராஜா ஜானகி இணை நிகழ்த்தி காட்டியிருக்கும். என்று தொடங்கும் ஜானகியின் ஹம்மிங்குடன் மற்றொரு அடுக்கில் சற்று தாழ்ந்த குரலில் இதே ஹம்மிங்கை மற்றொரு பெண் குரல் பாடும். ஆனால் அதுவும் ஜானகியின் குரல்தான். இந்த ஹம்மிங்கை தொடர்ந்து பரவசமூட்டும் வயலின் கோவை ஒன்று குறுக்கிடும். பாடிக்கொண்டே பறந்து செல்லும் குயில்கள் மஞ்சள், சிவப்பு, செம்பழுப்பு வண்ண கலவையாக விரிந்து செல்லும் வானை கடந்து செல்வது போன்ற காட்சி படிமம் மனதில் தோன்றி மறையும். சுமார் 6 நிமிடங்கள் கொண்ட இப்பாடலின் ஒவ்வொரு நொடியிலும் எதிர்பாராத ஆச்சரியங்களை வைத்திருப்பார் இசைஞானி. வழக்கம் போல 2 சரணங்கள் கொண்ட இப்பாடலின் நிரவல் இசை கோவைகள் பல வினாடிகள் நீளம் கொண்டவை. பெரிய கேன்வாஸில் பிரம்மாண்டமான ஓவியத்தை வரையும் ஓவியன் ஆங்காங்கே ஓவியத்தின் அழகை ரசித்து ரசித்து மேலும் செழுமைப்படுத்துவது போல நிரவல் இசை கோவையின் நீளத்தை அதிகரித்துக் கொண்டே செல்வார். 2வது சரணத்தில் வீணை இசையை தொடர்ந்து வரும் புல்லாங்குழல் இசை எங்கோ ஒரு தொலைதூர குளிர் பிரதேசத்தை கடந்து செல்லும் மேகத்தை போல மிதக்கும். சரணத்தில் என்று வாணி நோக்கி உயரும் ஜேசுதாஸின் குரலுடன் சங்கமிக்கும் எஸ் ஜானகியின் ஹம்மிங் இந்த பாடலுக்கு ஒரு தேவகானத்தின் அழகை தரும். அத்தனை துல்லியமான இசைப்பதிவாக இப்போது இப்பாடல் கிடைக்கவில்லை என்றாலும் தெளிவற்ற ஒலிவடிவில் இருப்பதே இப்பாடலுக்கு ஒரு தொன்மத்தன்மையை கொடுக்கின்றது என்று நான் சொல்வேன். பாடலை கேளுங்கள். நான் விவரித்த அத்தனை விடயமும் உங்கள் மனதிலும் தோன்றும்.
பார்வை ஜாடை சொல்ல இளம் பாவை நாணம் கொள்ள பார்வை ஜாடை சொல்ல இளம் பாவை நாணம் கொள்ள அங்கு காதல் கோலமிடும் மனம் ராகம் பாடி வரும் எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ பொங்கி வரும் சின்னஞ்சிறு உள்ளங்களில் என்ன கனவோ எண்ணங்களில் என்ன சுவையோ வெண்பனி போலவள் தேகம் அள்ளும் செங்கனி போலிதழ் மோகம் வெண்பனி போலவள் தேகம் அள்ளும் செங்கனி போலிதழ் மோகம் தேனாக ஆசை தேனாக ஆசை அது ஆறாக வாழ்வில் இன்பம் நூறாக வா, வா, வா. எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ பொங்கி வரும் சின்னஞ்சிறு உள்ளங்களில் என்ன கனவோ எண்ணங்களில் என்ன சுவையோ தங்கம் வைரம் போலே தொட்டு தழுவிடும் ஆசைகள் மேலே தங்கம் வைரம் போலே தொட்டு தழுவிடும் ஆசைகள் மேலே சேராதோ சேராதோ அது தீராதோ கொஞ்சம் பாடாதோ வா, வா, வா. எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ பொங்கி வரும் சின்னஞ்சிறு உள்ளங்களில் என்ன கனவோ எண்ணங்களில் என்ன சுவையோ எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ பொங்கி வரும் சின்னஞ்சிறு உள்ளங்களில் என்ன கனவோ எண்ணங்களில் என்ன சுவையோ திரை மின்னல்கள் 70கள் 80களில் வெளிவந்து அதிகம் பேசப்படாத திரைப்படங்கள் பற்றியும் அவற்றின் இசை மற்றும் பாடல்கள் பற்றியுமான ஓர் சுவாரஸ்யமான அலசல் திரை மின்னல்கள்.